விஸ்வரூபம் படம் 28ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் 28 தான் நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் வருது 26ஆம் தேதி. ஜட்ஜஸ் இன்னைக்கு படம் பார்த்து அவங்க வந்து அக்சஸ் பண்ணிட்ட படத்தை என்ன பண்ணலான்னு முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனைன்னு வைங்களேன். இப்போ என்னன்னா இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கும் பேஜுகளின் அட்மின்கள் பண்ணுற அட்டகாசம், இந்த பிரச்சனை ஹிந்து முஸ்லீம் கலவரத்தில் தான் கொண்டு போய் முடிகிற மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட்டுகளை போட்டுட்ருக்கீங்க. முஸ்லீம்கள்லாம் என்னவோ தமிழ் சினிமா மேலேயும் உங்களோட நீங்கள் சோகால்டு சொல்கிற கருத்துரிமைகளின் எதிராகவும் அதையெல்லாம் பிடுங்கி தூக்கி போடுற மாதிரியும் என்னமோ நாங்கள் அப்படி நடந்துக்கிட்டு வரா மாதிரியே நீங்கள் போஸ்ட்டுகளை போட்டுட்ருக்குறீங்க. தயவு செய்து இதை நிப்பாட்டிச்சிங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த பண்ணுற போராட்டம் வந்து இந்த படத்தில் இருக்கும் கருத்துக்கு, ஆழமான கருத்துக்கு எதிராக தவிர கமலஹாசனையோ இல்லை தனிநபரையோ நாங்கள் வந்து தாக்குறதுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படலை. அப்படி ஒன்று பண்ணி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் மக்களிடையே பிரபலம் அடையணும் எங்களுக்கு தேவையும் கிடையாது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணிக்கிங்க. நீங்கள் லைக் வாங்குறதுக்கும் கமெண்ட் வாங்குறதுக்கும் இதை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபேஸ்புக்குங்கிறது தமிழ்நாடு ஒரு பெரிய ரீச்சில் இருக்குது. இதனால் நான் கூட பல பேஜுகளில் பார்த்தேன், கமல் ஃபோட்டோவை போட்டு அவர் வந்து இஸ்லாமியரை பார்த்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள்லாம் போட்டு முஸ்லீம்களின் மனதை புண்படுத்துகிற மாதிரி போட்டு இது வேணாம். ஏன்னா கேஸு வந்து கோர்ட்டில் இருக்கும்போது அவங்க முடிவு பண்ணி சொல்லட்டும். அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வன்முறையில் தான் முடியும். அதை நாங்கள் வந்து விரும்பலை, என்றைக்குமே விரும்பாதனால தான் நாங்கள் வந்து லீகலாக ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துங்க. இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சரி, நீங்களும் வந்து கமலோட ஃபோட்டோவை போட்டு விலங்கு மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. இது வந்து கமல் மேலே வந்து தனிப்பட்ட கோபத்தினால் நடத்தப்படுற போராட்டமே இது இல்லை. இதை வந்து இஸ்லாமிய நண்பர்களாக இருக்கட்டும், இந்து நண்பர்களாகட்டும், ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு பொதுவாக நடங்க.